பசங்களோட இந்த மாதிரி நானும் சிங்கிளாக இருந்தால் ஜாலியாக போவேன் வருவேன். பசங்களை வச்சுக்கின்னு போக முடியல, வர முடியல. சாமி எங்கடிக்கிற ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஃபோனு நான் இங்கேருந்து வீட்டுக்கு போய் சேர்த்துக்குது. அவ்வளோ லவ் எங்கள் வீட்டில் இருக்கிறான். நீ எப்போ எடுத்து விட்டோன்னு கேட்டுங்கிறாங்க. இப்போ இது அங்கே தான் இருக்கிறாங்களா? அங்கே தான் இருக்கிறாங்களா? அதுதான் மூச்சு பேச்சா காணும். தெரியல, என் பிள்ளைய வண்டியில் கூட்டின்னு போனது தெரியல. சொன்னாங்க எங்கன்னா இப்போ ஜிபிஎஸ் வாங்கிரு அவங்களுக்கு இது ஜெர்சி அடிக்கலாமா, என்ன செலவு வைக்கலாம், சட்டை வாங்கலாமா, இந்த செலவு வைக்கிறதுக்கு தான் பேசுவாங்க. சொல்லுகிறாரு நீ எதனா பண்ணிப்பா, நீ எனக்கு ஃபஸ்ட்டு சேலைக்கு தூரம் போகணும் இரு அப்படின்னாரு. அந்த கதையெல்லாம் நான் இல்லைன்னா எங்கள் அம்மாட்ட சொல்ல நான் இப்படி போயின்னே இருக்கிறேன் அப்படின்னு. எதுவுமே வாய தரல போயிட்டு வர இரடி அப்படின்னு போய் வண்டார வேலை விட்டா வந்தாரியா அப்போ இவங்க தான் டீம் போட்டு போயிருப்பாங்களாங்கண்ணா. அப்படிதான் நினைக்கிறேன் நானே. என் புள்ள கூட்டின்னு போய்க்கிறாங்க. எங்கள் வீட்டில் சும்மானே பாத்ரூம் போயிட்டேன். என் மட்டும் எது போய் சொன்னால் இது ஒரு சாக்கு ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் நேற்று போய் சில்லி துண்டு வந்தாங்களே, இப்போ தான் அந்த கதை எனக்கு தெரியும். ஒண்டியே போய் துண்டு போய் எங்கள் அம்மா துட்டு கொடுத்தாங்கன்னு பண்ணுறேன்னு கேட்டதுக்கு நான் போய் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்டு போகிறேன். ஐயோ செல்ல எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்டுன்னு சொல்லிச்சு. ஆனால் உங்கள் வீட்டுக்கு சாப்பிட்டா தெரியாது. எங்கள் வீட்டுக்கு நான் ஒரு 50 ரூபா இருந்துச்சு, ஆனால் நான் சாப்பிட்டு வந்தேன்னு சொன்னார். ஆனால் அது உங்கள் வீட்டுக்கார் கூட போகிறப்பவா இல்லை ஒரு டெபாசிட் பண்ணிட்டு வர அப்போவான்னு தெரில. எங்கள் அம்மா வாங்கி தருவாங்க அவத்த கடை கூட போடணும்னு நினைக்கிறேன் எங்கள் ஊரில். ஆதி சிவா கமெண்ட் படிக்காம ஊருக்கு கதையை பேசிட்டு இருக்கோம். சரி நான் அப்புறமா என் பொண்ணு ஒரு 8 பாரு அவங்க நம்ம பந்து எத்தனா என்ன ஒரு குரல் கூப்பிடு. நான் அங்கே தான் வாங்கினேன். அது சூரிய தண்ணி காட்டுறதுல மாட்டுக்கு அந்த தண்ணி பார்த்துன்னு அவ்வளோ முன்னாலே காட்டுங்க. அது சின்னதாக தம் தூண்டு அது குடிக்க மாட்டேங்குது. போக குடிக்கும் போல. சரி ஒரு குரல் கொடு. இப்போ உக்காந்துக்கு பேர் ஒய்யாரமாக உட்காந்துக்கணும் பேர் மாட்டு வெளி. ஹார்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு எனக்கு தெரியும். எப்படிடா ஆதி சொல்கிறா சொல்லுங்க ஆதி ப்ரோ. ஆதி 15 ஆஃப்டர் வாங்க உங்கள் ஹார்ட்டை க்ளீன் பண்ணலாம் வரீங்களா? ஹார்ட்டை க்ளீன்லாம் பண்ணலாமா? என்னத்தா ஆண்டி தைக்கிறதுக்குங்களா ஆண்டி? தைக்கணும்னு எனக்கும் ஆசை தான் ஆண்டி. இந்த என் பாப்பாவை பார்த்தீங்களா? 2 பேரும் பால் வெடிக்க போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வீட்டு வெள்ளம் முடிச்சுட்டு கூட கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பண்ணுவேன். உன்னை மட்டும் நேசிக்கும் இதயம் நச்சி. ஹாய் வேம்பு வந்துட்டாங்க பாருங்க. ஹாய் மை ஸ்வீட் சிஸ்டர். மதியானம் உன்னை தேடிட்டு இருந்தோம்டா முனிஸ், எங்கே போயிருந்தேன்? ஏதோ ஆஞ்சநேயர் பக்தன் அதே மாதிரி நெஞ்சை பிறந்து காட்டவா தான் எல்லாரோட ஹார்ட்டும் லப்பு தப்புன்னு தான் பிடிக்கும். ஹார்ட் ஓகே சிவாசி ஸ்மித் ஓவராக இருக்குடா. அது என்னால் முடியலடா. மயக்க மருந்தா வேம்பு. ஹாய் சிவகாமி. சாரி சிவகாமி, என்ன கொஸ்டின் கேட்டேன்னா ஆளே காணும் பண்ணாரு பாவ பண்ணாரு. ஹாய் சிவசெந்தில். ஹாய் ஊர்கதை பேசும் ஆயா சிவரஞ்சனி மேடம். தெரியலையா என்னாடி ஊர்கதை பேசிட்டேன்? என் வீட்டு கதை தாண்டி நான் பேசினேன். எரும மாட்டேன். அருவாளை எடுக்கவுமே ஒரே போடாத. என்ன சொல்லலாம் சொல்லண்ணா? என்ன சொல்லலாம்? என்ன கேட்டேன் அம்மா கிட்ட? அம்மா கிட்ட என்ன கேட்டேன்? தெரியல, எனக்கு தெரியும் புரியல. எதனா சொல்லு. அது எப்படி சொல்லிச்சா? எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாது. காமெடி விஷய செல்லாம். என்ன சொன்னமா? என்ன வேணும்? என்ன சொல்லும்? வீட்டுக்கு போறேன்னு சொல்லிச்சோ இல்லையே. நெஞ்சையே ஐயோ ஆயா போச்சு. எங்க ஆயாவே இல்லையே எங்கேயும். பின்னாடி வந்துங்கிறாங்களா?